இன்னொரு பெரிய கான்செப்ட் என்ன, ப்ளஸ் இந்த ஜான் ஜெபராஜ் கேஸில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்வீனிங் பெட்டிஷன், இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, கம்ப்ளைனண்ட், அந்த விக்டிம் தரப்புல இருந்து நாங்களும் இந்த பெயிலை அப்ஜெக்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். இந்த கேஸ்ல அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணவே படலை. எதுவுமே ஃபைல் பண்ணப்படலை பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தரப்புல இருந்து. ஓகே, ஒன்று. இன்னொன்று, நம்ம என்ன சொல்லி இந்த இடத்துல வந்து பெயில் அப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்டர்வீனிங்காக வரும்போது அப்படின்னு சொல்லணும்னா, மெயின் காஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் இவர் வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டரான்னு பார்க்கப்படும், ஹிஸ்ட்ரி ஷீட்டரான்னு பார்க்கப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவர் வெளியில் வந்துட்டாரு பெயிலில் அப்படின்னா சாட்சியங்கள் கலைக்கப்படும், சாட்சியங்கள் மிரட்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் நம்ம மெயின் அப்ஜெக்ஷனாக சொல்லி என்னென்ன நம்மக்கிட்ட எவிடன்சஸ் இருக்கோ அதை அட்டாச் பண்ணி பெட்டிஷனில் நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஓகே, இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னொரு பெரிய டர்ன் எடுத்தது வந்து இந்த ஜான் ஜெபராஜோட மச்சான் அரெஸ்ட் பண்ணப்பட்டது. ஒய்ஃபோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், தம்பி முறைன்னு சொல்லக்கூடிய இந்த பெனட் ஹாரிஷ், இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது. இவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. இன்னும் ஒரு 3 பேரோட பேரும் எஃப்ஐஆர்ல இருக்கிறதா சொல்லப்படுது. A1, A2, A5 வரைக்கும். இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் எடுத்தது என்னன்னா, பாதிக்கப்பட்ட சிறுமிகளோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா, எங்களை இந்த மாதிரி சொல்ல சொன்னது அப்பா அம்மா தான். ஓகே, மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, அதாவது இந்த மாதிரி சொல்ல சொன்னது மீன்ஸ் இன்சிடென்ட் இவர் தான் பண்ணார், ஜான் ஜெபராஜ் தான். பட் இது நிஜமாவே பண்ணது மாமா கிடையாது, இவர் தான் சொல்லி அவரோட மச்சானை கை காட்டியிருக்காங்க. அதில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஓகே, மொதல் விஷயம்.